அடுத்ததாக இதன் மேலான முக்கிய கருத்துக்களை பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைகிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு ஷியாம். இப்போ 30 ஆண்டுகள் மீண்டும் இவற்றை ஒத்திவைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. முன்பு தமிழ்நாடு முதல் குரலாக இதை ஓங்கி ஒலித்த போது வட இந்திய ஊடகங்களாகட்டும், மற்ற அரசியல் கட்சிகள், பாஜக சார்ந்த கட்சிகளாகட்டும், இது தமிழ்நாட்டில் மட்டும் ஒலிக்கக்கூடிய குரல், குறிப்பாக இது ஒரு கட்சி சார்ந்த ஒரு குரல்னு அதை ஒதுக்கி வச்சாங்க. ஆனா இன்னைக்கு முக்கியமான எதிர்க்கட்சியான அதிமுக தொடங்கி பெரும்பாலான கட்சிகள் வந்திருக்கிறத பார்க்கும் பொழுது ஒருமனதாக இந்த குரல் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களவை மறுசீரமைப்பு என்றுதான் நாம் இதை அழைக்க வேண்டும். மக்களவை மறுசீரமைப்பு குறித்த ஆணையம் அமைக்கப்பட்டு விட்டால் அதன் மீது நாம் எந்த விதமான கருத்தும் தெரிவிக்க முடியாது. இதுதான் உண்மையான நிலைமை. எனவே அதற்கு முன்பே நமது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. இது வெறுமனே அச்சம் அல்ல, இது நடைமுறை சாத்தியம் என்ன என்பதை விளக்குகிற ஒரு விஷயம். அப்படி என்றால் நடைமுறை சாத்தியத்தில் எது அடிப்படை? நமது அரசியல் சாசனம். அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது? 81வது பிரிவுல ஒவ்வொரு மாநிலமும் அதன் மக்கள் தொகை விகிதத்துல நாடாளுமன்ற இடங்களை பெறும். இந்த இடங்கள் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரையறை செய்யப்படும், அதாவது மக்களவை மறுசீரமைப்பு செய்யப்படும். அப்படி என்றால் அந்த ஷரத்து குறித்த விலக்கு அல்லது அந்த ஷரத்திலிருந்து விலக்கு இல்லாத வரைக்கும் இந்த அச்சம் கண்டிப்பாக இருக்கும். எனவேதான் நாம் இப்போது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறோம். இது தேவையற்ற அச்சம் என்று திரு அண்ணாமலை கூறுவது ஏற்கவே முடியாது. ஏனென்றால் மக்கள் தொகை அடிப்படையில் தான் அதுதான் விகிதாச்சார அடிப்படை என்று கூறுவது அரசியல் சாசனம். திரு அண்ணாமலை அவர்கள் அல்ல, திரு நரேந்திர மோடி அவர்களும் அல்ல. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஏன் இந்த அவசரம்? 2026 நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது நடத்த வேண்டிய காலகட்டம் முடிந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டு ஆக போகிறது. கோவிட் காலத்திலே ஒத்தி போட்டோம், இன்று வரைக்கும் ஒத்தி போட்டிருக்கிறோம். 2026 நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தப்பட்டால் அடுத்த கட்டமாக வரப்போவது என்பது இதுதான். இதற்கு முன்னோடி எது? புதிய பாராளுமன்ற கட்டடம். புதிய பாராளுமன்ற கட்டடத்துல 888 இருக்கைகள் இருக்கின்றன, 890 இருக்கைகள் இருக்கின்றன. அப்படி என்றால் இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் அந்த இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன என்கிற அச்சம் 2021 கூறப்பட்ட விஷயம்தான். அப்போதே பத்திரிகைகளில் நிறைய கட்டுரைகள் இது பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறோம். அப்படி என்றால் நாடாளுமன்றத்துல மக்கள் நமது பிரதிநிதித்துவம் குறைந்தால் என்ன ஆகும் என்றால் நமக்கு அதிகார பங்கீடு குறையும். தென் மாநிலங்கள் அனைத்துக்கும் சேர்த்து இன்றைய தேதிக்கு நமது நாடாளுமன்றத்தில் இத்தனை சதவீதம் பங்கு இருக்கிறது, தமிழ்நாட்டுக்கு இத்தனை சதவீதம் பங்கு இருக்கிறது என்றால் அது அப்படியே தொடர வேண்டும். அப்படி என்றால் மக்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையை 1000 உயர்த்தினால், இன்றைக்கு 500 என்று வைத்துக் கொண்டால், 500க்கும் 1000க்கும் இடையே என்ன ஒரு புரோரேட்டா வருகிறதோ, என்ன சம அளவு வருகிறதோ அதே சம அளவு பிரதிநிதித்துவம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டும். அதாவது இப்போது இருக்கிற தமிழ்நாடு பாண்டிச்சேரி 40ல அதற்கேற்றவாறு எண்ணிக்கை கூட்டப்பட வேண்டும். இதுதான் கோரிக்கை. அப்படி கூட்டப்பட முடியாவிட்டால் இதை 30 ஆண்டு ஒத்தி போட வேண்டும். இதற்கு முன்பு ஒத்தி போட்டிருக்கிறோமா என்றால் ஏற்கனவே 25 ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் ஒத்தி போட்டார்கள். அதற்கு பிறகு 25 ஆண்டுகள் வாஜ்பாய் அவர்கள் ஒத்தி போட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இப்போதைக்கு எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டிய அவசியமே இல்லை. நாம் உயர்த்த வேண்டியது உள்ளாட்சி பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை, எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை. காரணம் அவர்கள் தான் மக்களோடு நேரடியாக தொடர்பு கொண்டவர். இதுதான் இந்த பிரச்சனையின் ஆதாரம். நிச்சயமாக இப்ப ஆல்ரெடி 2 முறை ஃப்ரீஸ் செய்யப்பட்டிருக்கு. அதனால 3வது முறை பண்ணினாலும் அது பிரச்சனை இல்லைன்றீங்க. நீங்க முக்கியமாக வைக்கக்கூடிய பார்வைங்கிறது மக்களவை தொகுதிகளை உயர்த்தணுங்கிற தேவையில்லை, உள்ளாட்சி அமைப்புகளில் அதிக பிரதிநிதித்துவத்தை அது மக்கள் தொகை அடிப்படையில் கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பாக. காரணம் என்னவென்றால் யாராக இருந்தாலும் மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்காக பணியாற்ற வேண்டும். அன்றாட தொடர்புடையவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான். சாதாரண வார்டு உறுப்பினர்களிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அடுத்தாற்போல் கண்டிப்பாக எம்எல்ஏக்கள் தான். காரணம் சாதாரண விஷயம் என்றாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் போவார்கள். அப்படி என்றால் அந்த எண்ணிக்கையை நாம் பெருக்க வேண்டும். எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்றால் அதற்கு நிதி ஆதாரம் வேண்டும். ஒரு 20ஐ 40 ஆக்கினால் அந்த 40 பேருக்கான செலவினங்கள் இதெல்லாம் நிதி ஆதாரம் மாநில அரசு கொடுக்க வேண்டும். எம்எல்ஏக்கள் என்றால் மத்திய அரசு கொடுக்க வேண்டும். லோக்சபா எண்ணிக்கையை பெருக்கினால் ராஜ்யசபா எண்ணிக்கை பெருகும். ராஜ்யசபா எண்ணிக்கை பெருகும் போது நமக்கு லோக்சபா எம்பிக்களின் எண்ணிக்கை குறைந்தால் ராஜ்யசபாவிலும் நமக்கு பிரதிநிதித்துவம் குறைந்து விடும்.
இது ஒரு கெடுவட்ட சூழல். எனவேதான் இதை இந்த கட்சி கூட்டம் இது பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக நடத்தப்படுகிற கூட்டம் அல்ல. இது 2021 இந்த பிரச்சனையை நாங்கள் தொடர்ந்து எழுப்பி வருகிறோம். தொடர்ந்து இது பற்றி எழுதி வருகிறோம். திரு அண்ணாமலை அவர்கள் இப்போதுதான் இந்த அரசியலுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு இந்த பிரச்சனையின் பழைய வீரியம் எதுவுமே தெரியாது. நிச்சயமாக உங்களுடைய பார்வைகளுக்கு நன்றி திரு ஷியாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.